ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஷீலாஸ் டைரி. நான் உங்கள் ஷீலா. மார்னிங் ஸ்கூல் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து மசாலா பீட்ரூட் ரைஸ் செஞ்சுட்டு மக்கானா செய்ய போகிறேன். அதுக்காக பீட்ரூட்டை கட் பண்ணி சாதத்தோட விசில் வச்சுட்டேன். இந்த பக்கம் ஒரு வாணலி வச்சு நெய் ஊற்றிட்டு மக்கானா ஃப்ரை பண்ண போகிறேன். இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, பெப்பர் க்ரஷ் பண்ண போகிறேன். நமக்கு வேணும்னா பெப்பர் மட்டுமே க்ரஷ் பண்ணியும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டுத்தையுமே சேர்த்து செஞ்சுக்கலாம். என்னால் அதை ஓப்பன் பண்ண முடியல, அதனால் அதை காமிச்சிருக்கேன். மக்கானாவை வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் க்ரன்ச்சியாக ஃப்ரை பண்ணணும். இல்லைனா கொஞ்சம் வதக்கு வதக்குன்னு இருக்கும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கணும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதில். இது வந்து நல்லா ஹெல்த்தி ஆப்ஷன் கூட. பசங்க பாப்கார்ன் மாதிரி அதை விரும்பியும் சாப்பிடுவாங்க. இந்த பக்கம் பீட்ரூட் மசாலா பொரியலுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஜாரில் தேங்காய், பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், ஜீரகம், பெருங்காயம், உப்பு இது மூணுத்தையும் தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நம்ம நார்மலாக எப்போதும் பீட்ரூட் வந்து மிளகாத்தூளும் உப்பும் மட்டும் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோன்னாக்கா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிடும். ஜீரகத்தை வந்து நான் ஓப்பன் பண்ணல, ஒரு கையில் மொபைல் வச்சுருந்தேன், அதனால் அதையும் அப்படியே ஜீரகமும் காமிச்சிட்டேன். நான் அதை அரைச்சி எடுத்தாச்சு. மக்கானா வந்து இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன். இதில் ஸ்வீட்டும் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து மார்னிங் பர்வேஷ்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து தோசையும் அந்த நேற்று செஞ்ச பூண்டு சட்னியும். இந்த பக்கம் வந்துட்டு அதே வாணலியில் கொஞ்சம் டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டேன். அப்போ தான் வந்து நமக்கு பாத்திரம் விளக்குற வேலை கம்மியாக இருக்கும். அதனால் டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சிட்டு அதே வாணலியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை தாளிச்சிட்டு வேக வச்ச பீட்ரூட்டு, அப்புறம் வந்து அரைச்சி வச்ச மசாலா. பீட்ரூட் வேக வைக்கும் போதே நான் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். அதனால் இதில் உப்பு எதுவுமே சேர்க்கல, கரெக்டாக இருந்தது. அதனால் அப்படியே விட்டுட்டேன். பார்க்கவே ரொம்ப நல்லா எம்மியாக இருந்துச்சு. அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. மசாலா பீட்ரூட் சாதம், ஸ்நாக்ஸுக்கு கொண்டக்கடலை, அப்புறம் வந்துட்டு மக்கானா வச்சுருக்கேன். அவன் எது வேணாலும் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கட்டும்ன்ட்டு. இது வந்து நாள் நைட்டே மாப்பிள்ளை சம்பா கஞ்சிக்கும் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ்க்கும் ஊற வச்சுருக்கேன். எனக்கு பழைய சாதம். இதில் வந்துட்டு மாப்பிள்ளை சம்பா கஞ்சிக்கு வந்து கொஞ்சம் அரிசி எடுத்து மிக்சியில் போட்டுட்டு நல்லா ரன் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி ரன் பண்ணிட்டேன். ஏன்னா முழுசாக வேக வைக்கும் போது அது வேகவே மாட்டேங்குது. அதனால் இந்த வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். நல்லா வந்துச்சு எனக்கு. கொஞ்சம் அதை மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் தாளிப்பு கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தேங்காய் துருவி சேர்த்தேன். அதை எடுக்க மறந்துட்டேன் வீடியோ. நீங்கள் தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். தேங்காயும் சேர்த்துட்டு பச்சை கொத்தமல்லி எல்லாத்தையும் அதுலேயே ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 12 விசில் கூட விடலாம். குலையாது. ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கஞ்சி. இது வந்து எங்கள் லேக் வியூவில் வந்துட்டு இங்கே கொடுத்துட்ருந்தாங்க. அன்றைக்கி ஒரு நாள் குடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நானும் ட்ரை பண்ணேன். நல்லா இருந்தது. ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூல் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிட்டா இந்த மாதிரி ஹெல்த்தி ஆப்ஷனும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்கூல் லீவ் விடும்போது நமக்குன்னு இந்த மாதிரி எதுவும் தனியாக செய்கிறதுக்கு டைமும் இருக்க மாட்டேங்குது. அது சோம்பேறித்தனமாகவும் இருக்குது. இப்போ தான் திரும்ப இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து மாப்பிள்ளை சம்பா கஞ்சி, அப்புறம் ட்ரை ஃப்ரூட் ஜூஸு, அப்புறம் நிலக்கடலை சுண்டல். இப்படி தான் எப்போதுமே நான் டயட் எடுப்பேன். ஆனால் வந்துட்டு இன்றைக்கி தோசையும் சாப்பிட்டேன் நான். ஏன்னா நேற்று அந்த பூண்டு சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு தோசையும் சாப்பிட்ருக்கேன். இது வந்து என்னோடய ஒன் டே ரொட்டீன், ஸ்கூல் மார்னிங் ரொட்டீனை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் எடுக்கும்போது நமக்கு ஒரு நாளைக்கு பூரா நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கும்போது டாக்டர் ஷர்மிகா சொன்ன இது தான் இது. நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பை பாய்.